வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங்கில் ஏற்கனவே M10, M20 அப்படின்னு 2 மொபைல்ஸ் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து M30 அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போதைக்கு வந்து ரெண்டும் லான்ச் பண்ணும்போது வந்து இதை சேர்த்து லான்ச் பண்ணலை. ஆனால் வந்து இப்போது வந்து அதோட டீசர் வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து சாம்சங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரில் என்றைக்கு வந்து இது வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஒரு சில கிண்ட்ஸ் மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ஏற்கனவே லீக் ஆகிருக்கிற அந்த விஷயங்கள், இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்க விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து M30 வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, RedmiNote7 எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபோனை வந்து வருகிற February 28 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுற போகிறதா வந்து கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு நாள், அதாவது February 27 வந்து இந்த சாம்சங் M30 மொபைலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சாம்சங்லேருந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து RedmiNote7 வந்து இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான போட்டியாக இருக்கும் சாம்சங் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுக்கு நாளே வந்து இவங்க வந்து M30 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க டீசர் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே M20 வந்து Infinity V டிஸ்பிளே இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Infinity U டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ Infinity U டிஸ்பிளே கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதோட பெசல்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்து கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஃபோனை வந்து ஒரு நல்ல லுக்காக தெரியுது. ஸோ ஃபைனலில் வந்து இது வந்து ரெண்டர் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஃபைனலில் வந்து வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியாக தெரியல. அடுத்ததாக பார்க்க போனோம் அப்படின்னா, இதோட ப்ராசஸர் பொறுத்தளவில் ஏற்கனவே வந்து Exynos 7904 தான் வந்து M20 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து M30லையும் வந்து 7904 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் இருக்குது. ஆனால் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அவங்க வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இதுலேயும் வந்து 7904 ப்ராசஸரே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே ரிலீஸ் ஆன M10, M20லாம் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து அவங்க யூஸ் பண்ணலை. அது நார்மலாக வந்து அவங்க வந்து TFT டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஆனால் அதை வந்து அதற்கு பதிலாக சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து சாம்சங்னே ஒரு ஸ்பெஷலான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லுக் வைஸில் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபோனும் வந்து டிஸ்பிளே வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி டீசரில் அவங்க நோட் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, IM 3x பவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IM 3x பவர்டு அப்படின்னாவும் நமக்கு வந்து அவங்களோட ப்ராசஸர் வந்து அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் வந்து இது வந்து அந்த மாதிரி இல்லை. ப்ராசஸரில் வந்து அவங்க வந்து 3x அப்படிங்கிறத சொல்லலை. அதற்கு பதிலாக அவங்க 3 ரியர் கேமராஸ் உள்ள ஃபோனாக இதை ரிலீஸ் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 3 கேமராக்கள் இருக்கலாம் ரியரில். ஒன்று வந்து 13 மெகா பிக்சலும், இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சலும், இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சலுமாக 3 கேமரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 கேமராவில் ஒரு லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து 3x ஜூமோட. ஸோ இது வந்து இந்த ரியர் கேமராவில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மிட்ரேஞ்சில் வந்து இந்த 3 கேமராஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றது வந்து வேறு பிராண்ட்ஸில் வந்து இல்லாத வந்து ஒரு புதுமையை வந்து இவங்க வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வந்து எதிர்பார்ப்பை வந்து தரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரியை பொறுத்தளவில் ஏற்கனவே M20 இருந்த மாதிரியே வந்து 5000 mAh பேட்டரி இருக்கிறதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதே தான் வந்து அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோனுக்கு ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ரேமை பொறுத்தளவில் இதில் வந்து அப் டு 6GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதோட டாப் வேரியண்ட் வந்து 6GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து 128GB வரைக்கும் இன்டர்னல் மெமரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து லீக்ஸும் வந்து வந்திருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 128GB அப்படிங்கிற பொழுது அதோட ரேட் வந்து ஒரு 18000 வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னைய பொறுத்தளவில். ஸோ 15000லேருந்து 18000 ரூபாய்க்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. M30 இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம ரொம்ப சாலிடாக சொல்ல போனோம் அப்படின்னா, இதில் வந்து Infinity U டிஸ்பிளே வந்து ஒரு புதுமையாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் வந்து இதில் புதுசாக இருக்குது. அது மாதிரி வந்து ட்ரிபிள் கேமரா அப்படிங்கிறது வந்து இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து சேர்த்து வருகிற February 27 அன்னைக்கு அமேசானில் 6 மணிக்கு ஈவினிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் பண்ணுற அன்னைக்கே நம்ம ஃபோனை வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. மார்ச்சில் தான் வந்து அதோட சேல் வந்து ஃபஸ்ட் சேல் வந்து கொண்டு வருவாங்க. அதுவும் வந்து ஃப்ளாஷ் சேலில் தான் வந்து ஃபோனை வந்து சேல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 28 அன்னைக்கு RedmiNote7 எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற RedmiNote7 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து சேல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்ல முடியாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து Note7 வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து M30 வந்து இவங்க வந்து அட்டீஸ் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து எதுக்கு வந்து ப்ரிஃபர் கொடுப்பீங்க? அதாவது
M30 வாங்குவீங்களா இல்லை வந்து Redmi Note 7 தான் உங்களுடைய சாய்ஸாக இருக்குமா, இல்லை Redmi Note 7 Pro வந்து நீங்கள் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சாம்சங் M30 பற்றி தானே வேறு ஏதாவது லீக்ஸ் தெரிஞ்சால் கூட அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.